சுதந்திரம் அடைந்த முதல் தேர்தல் 52 நடந்ததுன்னு நான் பார்க்குறேன். ஜீவானந்தம் அவர் காலத்திலேருந்து அவருக்காக எலெக்ஷன் ஒர்க்லேருந்து நான் பல இது பார்த்துறேன். அப்படி பார்த்து வரும்போது புரட்சித் தலைவரோடு 17 வருஷம் பணி செய்தவன் கூடவே இருந்து அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த வகையில் ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்கள் அல்ல. நீங்க பல்ஸ் பார்க்கணும். நீங்க மருத்துவர் தான். விஜய் பல்ஸ் சரிதானே பார்த்துருக்காரு. அவர் பார்க்கறது சரியான்னு பார்க்கணும். நீங்க எப்படி உங்களுக்கு எந்த ரைட்ஸ் வச்சு பார்க்குறீங்கன்னு நீங்க ஒரு தேர்தல் இப்போ அவர் நின்று அவர் பல்ஸ் காட்டியிருக்கிறார். நம்ம ஈரோட்டுக்கு நின்று அவர் நேரடியா 26க்கு போறாரு. நீங்க அங்க வரீங்க. அதுக்கு வரும்போது தானே உங்களுடைய நிலைமை என்னன்னு எலெக்ஷன்ல ஓட்டு எண்ணிக்கை பிறகு தானே தெரியும். அதுக்கு பின்னாடி எப்படி தெரியும்? சொல்றீங்க. ஆனால் நீரை நம்பி இது கடல் நீர் என கப்பல் ஓட்ட நினைக்க கூடாது. யாரு சொல்றீங்க? விஜய் சொல்றீங்களா? சொல்றேன். விஜயே சொல்றேன். மக்களை சொல்றீங்க. மக்கள் எப்பவும் ஏமாற மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ எந்த மாதிரி நடந்துக்கணுன்றது மக்களுக்கு தெரியும். பல சோதனைகள் அடிபட்டவங்க, பல கட்சிகளை பார்த்தவங்க, இன்றைக்கு அரசியலில் யார் யார் எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க. உலகத்தில் ஒரு எங்கேயும் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார் எம்ஜிஆர். அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் செத்தே போய் விட்டாருன்னு கருணாநிதி எல்லாம் சொன்னார். அவர் இருக்கிறாரா இல்லையான்றது கேள்விக்குறி. அந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்தே தான் நின்று தனது கட்சியை நிறுத்தி தானும் வென்று தன் கட்சியும் வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தவர் உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருத்தர் தான். நீங்கள் வேற ஒருத்தர் கூட எதுலேயும் சொல்ல முடியாது. இதிகாசம், இலக்கியம், சரித்திரம், வரலாறு எது எடுத்தாலும் வெறும் கதை அப்படின்னு எடுத்தாலும் கூட கற்பனைகள் கூட கிடையாது.